டே அரவிந்து, இதோ பெங்களூர்ல இருக்கேன் அப்படி இப்படின்னு வரமாட்டேன்னு சொன்னேன். ஆமா மச்சான், என்ன பண்றது, மாப்பிள்ளை வேற தெரிஞ்ச பையனா போயிட்டான். ஆ, வேற அப்புறம் கல்யாணத்துக்கு வரலன்னா கோச்சுப்பான். கண்டிப்பா. என்ன பண்றதுன்னு அவசர அவசரமா வந்தேன். அப்புறம் இப்போ சார் லொக்கேஷன் எங்கன்னு அனுப்பி விட்டீங்கன்னா அழகா ஒரு கேப்பை பிடிச்சி வந்து இறங்கிடுவேன். டே அரவிந்தா, உண்மையாதான் மச்சான், வேணா வீடியோ கால் பண்ணு. சரி சரி, இதுக்கு மேல நம்பலனா நல்லா இருக்காது. தெரிஞ்சா சரி. சரி அரவிந்தா, ஒரு 5 நிமிஷம் இரு. நானே இன்னும் பொண்ணு வீட்டுக்கு போகல, போயிட்டு உனக்கு லொகேஷன் அனுப்புறேன். டே சிவா, எவ்வளவு நேரம்டா இப்படியே இருக்கிறது, வெயில் வர தாங்க முடியல. ஒரு 5 நிமிஷம் தான் மச்சான், வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் லொகேஷன் அனுப்புறேன். சரிடா, சீக்கிரமா அனுப்பிவிடு. சரி மச்சான், இரு கூப்பிடுறேன். ஐயோ, என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை சார், கல் தட்டி விழுந்துட்டேன். பார்த்து கவனமா வந்திருக்கலாம்ல. ஆமாம் சார், ஏதோ ஒரு டென்ஷனில் கீழே கல் இருக்கிறத பார்க்கல. பரவாயில்லம்மா, எந்திரி. பரவாயில்ல சார், இருக்கட்டும். இதுல என்னமா இருக்கு, சின்ன ஹெல்ப் தானே, என் கையை பிடிச்சி எந்திரிங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லம்மா, இருக்கட்டும். என்னதான் அவசரமா இருந்தாலும் பார்த்து மெதுவா போ, சரியா? ஆ. சரி சார், நான் வரேன். ஹலோ ஹலோ, இந்த பக்கமா போனோம், நீங்க அங்க இருந்து தான் வந்தீங்க. ஷோ, ஆமால. சரி, நான் வரேன். சரி, போயிட்டு வாங்க. அடி ஆத்தி, அடி வயிறுலாம் கலங்குத. போனவளை என்ன காணோம், என்ன பண்றாளோ என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. அத்தை, அடி ஆத்தி, இவ என்னத்துக்கு இப்படி ஓடி வரா? அத்தை. ஏட்டி சுவாணி, என்னத்துக்கிட்ட இப்படி மூச்சு வாங்க ஓடி வர? அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் என் மார்க் ஷீட்டை பாருங்க. ஏட்டி, அதை பார்க்கல, இப்போ நேரம் இல்லை, சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். இன்னொரு 5 நிமிஷம் தான் நமக்கு டைம் இருக்கு, சீக்கிரம் வாட்டி. போலாம் அத்தை, நீங்க ஃபர்ஸ்ட் என் மார்க்கை வாங்கி பாருங்க. கொண்டாட்டி பாப்போம். என்னட்டி எல்லாத்துலேயும் 10 மார்க்கு போட்டு வச்சிருக்கு? ஐயோ அத்தை, 10 இல்லை 100. 100? ஆமாத்தே, 3 சப்ஜெக்ட்ல சென்டம் மார்க் எடுத்திருக்கேன். செண்டமா அப்படின்னா என்னது? அப்படின்னா 100க்கு 100 மார்க்கு. சே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு இப்படி ஓடி வந்து மூச்சு வாங்க சொல்லிட்டு இருக்க பத்தியா? நான் படிக்கும் போதெல்லாம் அந்த காலத்துல 100க்கு 108 மார்க்கே நான் எடுப்பேன். எப்படித்த? அது வேற ஒன்றும் இல்லை, எழுதின கொஸ்டினையே திரும்பவும் எழுதி வச்சிருவேன். எக்ஸ்ட்ரா 2 மார்க் வந்துடும். அப்புறம் கூட்டி பார்த்தா 108 வரும். டீச்சர் டேபிளுக்கு அடியிலே குனிய வச்சு அடிப்பாவ. அத்தை, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்னடி, வர வழியில யாராவது உன்னை பார்த்துட்டாவளா? அதெல்லாம் இல்லத்த, யாரு கண்ணிலையும் படாம தான் வந்தேன். அப்புறம் என்னடி, எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் வாச்சோனி. இல்லத்த, இந்த கல்யாணத்தை நான் நிறுத்த போறேன். என்ன சொன்னி சொல்ற? பயப்படாதீங்க அத்தை, எங்க அப்பா அம்மாக்கு எந்த கலங்கமும் வராது. நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே சோனி. இப்போ நம்ம கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு போய் ரெடி ஆயிடலாம். பூ வச்சதுக்கப்புறம் நான் எப்படியாவது அந்த பையன்கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். எதுக்கு சோனி? விஷயம் தெரிஞ்சா நீங்களே கல்யாணத்தை நிறுத்துவீங்க. என்ன சோனி சொல்ற? ஆமாத்த, நம்ம மாநிலத்திலேயே நான் தான் முதலிடம். ஏட்டி சோனி, என்னட்டி சொல்ற? வாழ்த்துக்கள். ஆமாத்த, நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் போறேன். ஏட்டி சோனி, எதுக்குட்டி? இப்போ அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணத்தை பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒன்றும் தெரியாது, நல்லா தான் இருக்கும். பிற்காலத்தில் அவங்க வயசானதுக்கப்புறம் என் புருஷங்கிட்ட இருந்து ஒரு 1000 2000 வாங்கி கொடுக்க முடியுமா என்னால்? இது நான் நல்லா படித்து எனக்குன்னு ஒரு வேலை இருந்துச்சுன்னா என் காசை எடுத்து நான் தைரியமாக கொடுப்பேன்லத்த. ஆமாம், அதுவும் சரிதான். இப்போ வேணா நான் பண்ணுறது அவங்களுக்கு தப்பாக தெரியலாம், ஆனால் கடைசி காலத்தில் இன்னும் யோசிச்சு பார்ப்பாங்கத்த. எல்லாம் சரிதான் டி, ஆனால் அந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது? இப்போ எப்படி நான் மார்க்கு பார்த்துட்டு வர்றதுக்கு எனக்கு உதவி பண்ணீங்களோ அதே மாதிரி தான். சரி சரி வாங்க, நேராவது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. மொத்தத்தில் எனக்கு சங்குதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அம்மாச்சி, என்னடி நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க அம்மாச்சி, நான் வீட்டுக்கு போறேன். ஏன்டி? இல்லம்மாச்சி, அது வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கியே, சரி 4 பிள்ளைகள் விட்டு பேசி பழகினா நல்லா இருக்குமே தானே கூட்டிட்டு வந்தேன். இப்போ என்ன வீட்டுக்கு போகணும்னு சொல்றா? கொஞ்ச நேரம் போறி, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வந்துருவாரு. பூ வச்சதுக்கப்புறம் அப்புறம் நானும் உன் கூடயே வந்துடுறேன். சீத்து, ஒன்றும் இல்லை மீனாட்சி, வீட்டுக்கு போகணுமா,
சரி வீட்டுக்கு போனோன்னா போகட்டும் விடு. அதுக்கு இல்லம்மா, வீட்டுக்குள்ளேயே இருந்து மனசு என்னத்துக்கு ஆகும். சரி 4 பிள்ளைகள்கிட்ட பேசி பழகட்டும்னு கூப்பிட்டுட்டு வந்தா இப்ப வீட்டுக்கு போனட்டு நிக்கா. வீட்டுக்கு போனோன்னா போகட்டும் சீத்து, தடுக்காத. அதுக்கு இல்லம்மா, நான் சொல்றேன்ல வீட்டுக்கு போகட்டும். எட்டி வரணுமா? நீ போயிருவியா? நானே போயிருவேன் அம்மாச்சி. சரி பார்த்து போயிட்டு வானே. நான் பிள்ளைக்கு பூ வச்ச உடனே வந்துடுவேன். சரி அம்மாச்சி. வேற ஒன்றும் இல்லட்டி, ஏன் முன்னாடி நிற்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஐயோ மீனாட்சி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இல்லட்டி, நம்மளும் ஒரு பொண்ணாக இருந்துட்டு இன்னொரு பொண்ணு மனசை நம்ம புரிஞ்சுக்கிடலன்னா அது நல்லா இருக்காது. இவ்வளவு தூரம் கல்யாண பேச்சு பேசிட்டு இப்போ நம்ம கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே நிற்கிறமென்ட்டு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதான் பிள்ளை கிளம்புறேன் இருக்கு. ஐயோ மீனாட்சி, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா. அவன் முகத்தை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிட்டேன் டி. நான் வர வரைக்கும் நல்லா சிரிச்ச மூஞ்சோட இருந்தா, என்னைய பார்த்தோன்னு அப்படியே சோகமாயிட்டா. என்ன இருந்தாலும் ஒரு குத்த உணர்ச்சி அவன் மனசுக்குள்ளே இருக்கும்ல. அதான் பிள்ளை மனசு தாங்காம வீட்டுக்கு போறேன்னு கேட்குது. சரியாயிரும், என்ன கொஞ்சம் நாள் ஆகும். என்ன பண்றதுமா, நானும் அவன் மனசை மாத்தலன்னு தான் பார்க்கேன். இல்லட்டி, இல்லை வேண்டாம் வேண்டாம். அவன் மனசுக்கு என்ன தோணுதோ அதைப்படி விட்டுரு. ஆமா, மற்றபடி நீ அவளை அப்படி மாத்திரேன் இப்படி மாத்திரேன்னு அவன் மனசை கெடுக்காத. சரி மீனாட்சி. ஹல்லி, மாப்பிள்ளை வீட்டுக்கு அருவி வந்துட்டு அவன் ஆரத்தி எடுத்துட்டு வாமா. மாப்பிள்ளை வீட்டுக்கு அருவி வந்துட்டாவளா மீனாட்சி? வரியா கீழே போய் மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு பாப்போம். போவோம். இருங்க வந்துட்டேன். மாப்பிள்ளை வேற வந்தாச்சு. எம்மடி என்ன பண்ற? பாட்டி, ஆரத்தி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மாப்பிள்ளை வந்தாச்சுமா, சீக்கிரமா வா. ஆமா, எங்க பொண்ணோட தங்கச்சி? அவ பொண்ணு கூட ரூம்ல எல்லாம் இருக்கா. நல்ல கதையா போச்சு. இப்போ பொண்ணுக்கு தங்கச்சி தானே வந்து ஆரத்தி எடுக்கணும். என்ன பாட்டி சொல்றீங்க? இது கூடவமா தெரியாது? மாப்பிள்ளைக்கு நீ மாமியார் முறை தானே, குழந்தையதான் வந்து ஆரத்தி எடுக்கணும். ஐயா அப்படியா பாட்டி? என்ன அப்படியான்னு கேட்டுட்டு இருக்க? இது கூடவா தெரியாது? பாட்டி ஒரு நிமிஷம் இருங்க பாட்டி, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். வந்த மாப்பிள்ளையை வாசல்ல நிக்க வச்சா நல்லா இருக்காது. நீ ஆரத்தியை கொண்டு வா. அங்க ஏதாவது சின்ன பிள்ளைகள் இருந்து நான் கையில கொடுத்து ஆரத்தி எடுக்க வைப்போம். சரிங்க பாட்டி. இனிமையாவது தெரிஞ்சு வச்சுக்க, இனி முகூர்த்தம், பட்டு கட்டுறது, அப்படி இப்படி நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. எல்லாத்துக்குமே பொண்ணோட தங்கச்சி தான் ஆரத்தி எடுக்கணும். சரிங்க பாட்டி. சமந்தி, வாங்க வாங்க. சிவா, அங்க என்ன பார்த்துட்டு இருக்க? இல்லப்பா, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் லொக்கேஷன் அனுப்பிட்டேன், அதான் வராங்களான்னு பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் கரெக்டா வந்துருவாங்க ஐயா. சரிப்பா. இருங்க சம்மந்தி, ஆரத்தி ரெடி பண்ணிட்டு இருக்காவ, இப்போ வந்துருவாவ. பரவாயில்ல சம்மந்தி. சிவா, அங்க பாத்தியா, அவிய சைடு நிறைய ஆட்கள் வந்திருக்காவியா. ஆமாப்பா, நம்ம சைடு நீயும் நானும் மட்டும்தான். வருத்தமா இருக்கியா? அப்பா இதுக்கு எதுக்கு வருத்தப்படுறீங்க? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சொந்தக்காரங்களும் நம்மளும் ஒன்று தானே. இருந்தாலும் நம்ம சைடு ஒரு 4 பேர் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல ஐயா. நான் தான் சொந்த பந்தம் வேண்டான்ட்டு ஒதுங்கிட்டேன். இனிமே நீயாவது கல்யாணத்துக்கு அப்புறம் உன் சொந்த பந்தத்தோடு சேர்ந்து இருந்னையா. அப்பா நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. ஏடி மாப்பிள்ளை வீட்டுக்காரவி வந்துட்டாவளா? போச்சு நல்ல வசமா மாட்டணும். மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டாவே. ஏடி சத்யா, ஏடி ஆயம்மா, ஏடி பொண்ணுக்கு தங்கச்சி தான் வந்து ஆரத்தி எடுக்கணுமா, வெளியே வா. இப்ப என்ன பண்றதுக்கு? நம்ம கதவு திறந்தா மாட்டிக்கிடுவோம்ல. எதையாவது சொல்லி சமாளி சத்யா. எம்மா, நானும் சேலை தான் கட்டலான்னு இருக்கேன். ஏடி சத்யா, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாச்சு, வாசல்ல நிக்காவே. நீ சேலை கட்டி முடிக்கல கல்யாணமே முடிஞ்சு போயிட மாட்டிருக்கு. சேலை ஒண்ணு கட்டாண்டா வெளியே வா. இப்ப என்னக்க பண்றது? போச்சு உங்க கூட சேர்ந்து நானும் மாட்டிக்கிட்டேன். கடவுள் தான் காப்பாத்தணும். சோஸ்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஏக்கா வந்துட்டீல? ஏடி ஒரு வழியா வந்துட்டோம் டி. நீங்க வந்து என்ன பிரச்சனை ஆண்டி? பொண்ணு எங்க? இவ இப்பதான் ஆடி அசைஞ்சு வருவா. ஏடி சீக்கிரம் வா. ஏடி சானியா, மார்க் எத்தனை? ஏடி பூமாரி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டி. அப்படி என்ன மார்க் டி? நான் தாண்டி மாநிலத்திலே முத மார்க்கு. ஏய் ஜாலி தெரியுமா? அது மட்டும் இல்ல, 3 சப்ஜெக்ட்ல செண்டோம். வாழ்த்துக்கள் சானி. ஏடி சானி, இக்க என்ன சொல்ற? ஆமா சத்தியா, நான் தான் முத மார்க்கு. வாழ்த்துக்கள் சானியா. சுவானி, வாழ்த்துக்கள் டி. ரொம்ப தேங்க்ஸ்க்கா எல்லாருக்கும். ஐயோ, இந்த சந்தோஷத்துல அப்படியே படுத்து தூங்கணும் போல இருக்கே. என்னது தூங்கணும் போல இருக்கா? ஏட்டி, உங்க அம்மா இதோட 45வது தடவை வந்து கதவை தட்டிட்டு போயிட்டாவே. ஏட்டிவளா, என்னடி சொல்றிய? எப்படி சமாளிச்சிய? ஏ சத்யா, கதவை தர. இப்போ உள்ள வருவாவ, நீங்களே பாருங்க எப்படி சமாளிச்சோன்னு. ஏட்டி சத்யா, கதவு திறந்து விடு. சரிக்கா. மூஞ்சி மவரையில உடைச்சு விடுவாமா. அடி ஆத்தி, நம்ம தப்பிச்சிருவோம். ஏமா மாப்பிள்ளை வீட்டுக்காரவி வந்து வாசல்ல நிக்கவே கதவு திறங்க கத்திட்டு கிடக்கே. உள்ள என்னடி பண்ணுதியே? அம்மா உனக்கு என்ன வேலை? பொண்ணுக்கு தானே சேலை கட்டுறாவ, நீ என்னத்துக்குள்ள வந்து கிடக்கா? கூட மாற நின்று ஏதாவது வேலை செய்யலாம். அங்க மாப்பிள்ளை வந்து வெளியே நிக்காரு, ஆரத்தி எடுக்க நீ தான் வரணுமால. என்னடி சேலை கட்டுதான், லிப்ஸ்டிக் போட்டுதான், பூ வைக்க நீ ஒண்ணும் இல்ல, அவ சும்மா நிக்கா.
அது வந்து ஸ்மெயிலி அக்கா சொல்லுவாவ என்னன்னு. ஏட்டி புஷ்பா, நீ அந்த வழியா அப்படியே வந்துரு, நம்ம சாப்பாடு பரிமாற போலாம். சரி நெட்டூஸ். ஆளை விடுங்கடா சாமி. சிக்கா என்னக்கா இது பூவைக்கும் பொட்டு வைக்கும் சேலை கட்டுதுன்ட்டு ஒரே கதவை திறக்காம மூடிட்டே கிடந்தாலுவ இவன் என்ன சும்மா இருக்கா? அது வந்து நாங்க ஒவ்வொரு சேலையா கட்டி கட்டி பார்த்தோம் டி. ஆமா கட்டி கட்டி பாத்தியலா? ஆமா டி, வாழ்க்கையில ஒரு தடவை தானே கல்யாணம் நடக்கும். எந்த சேலை நல்லா இருக்குன்னு கேட்டாண்டாமா. என்ன டி சுத்தி முத்தி பாக்க? இல்ல சேலையை கட்டி கட்டி பாத்தீங்கல, வெளியே ஒரு சேலையும் இல்ல ஒண்ணும் இல்ல, எல்லாரும் நின்ன மணிக்கே நிக்கிய, என்ன நடந்துன்னு ஒன்னும் தெரியல. மாப்பிள்ளை வீட்டுக்காரவே வந்து கீழே நிக்காவுக்கா. ஏட்டி நீ போய் ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடு, 5 நிமிஷத்துல பொண்ணு ரெடி. அதை என்ன பாக்கேன், உள்ள இவ்வளவு நேரம் கதவு போட்டிட்டு என்னதான் செஞ்சீங்க எனக்கு தெரியல. இட்டி வாரி என்ன வார போ, மூஞ்சி முறையெல்லாம் உடச்சு விடுவேன். ஆமா